டேய் சின்சனு, ஒரு வழியா நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சுடா. இப்ப வீட்டுக்கு போய் எப்படியோ நம்ம கேம் தானே விளையாட போறோம். எக் டைக்குன்னு ஒரு கேம் வந்ததா நான் பார்த்தேன்டா. அந்த கேமை இதுக்கு முன்னாடி நீ ட்ரை பண்ணிருக்கியா? பிராங்க்லின் 2 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா நானும் அந்த எக் டைக்கூன் கேமை பார்த்தேன். லைட்டா உள்ள போய் விளையாடி பார்த்தேன்ப்பா. கேம் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னா எப்படிடா விளையாடணும் தெளிவா சொல்லு. முட்டையை வச்சு நம்ம வியாபாரம் பண்ற மாதிரி இருக்குமா? அப்படி இல்லப்பா, முட்டையை வச்சு நம்ம வியாபாரம்லாம் பண்ண மாட்டோம். முட்டையை ரெடி பண்ற வேலை பண்ணுவோம். அதாவது முட்டையை கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குற மாதிரிப்பா. கலர் கலர் முட்டைலாம் வரும். முதல்ல சாதாரணமா வெள்ளை முட்டை வரும். அதுக்கப்புறம் ப்ரௌன் முட்டை, எல்லோ கலர் முட்டை, ப்ளூ கலர் முட்டை, கிரீன் கலர் முட்டைன்ற மாதிரிலாம் வரும். ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு காசு. நமக்கு கலர் ஏற ஏற காசும் ஏறிக்கிட்டே இருக்கும்ப்பா. இது கலர் கலர் முட்டைலாம் இருக்கா? டே கேம் நல்லா இருக்கும் போலியடா. இப்ப வீட்டுக்கு போய் அந்த கேமை விளையாடலாமா? சரி பிராங்க்லின், இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த கேமை போட்டு ஜாலியா நம்ம 2 பேருமே விளையாடலாம், சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கேன். எக் டைக்கூன் அப்படின்றது தான் இந்த கேமோட பேரு. முதல்ல அவங்க நம்மளுக்கு டுட்டோரியல் மாதிரி தராங்க. பாருங்க, லெட் ஸ்டார்ட் பை பையிங் டிராப்பர் ஆஃப் அன் எக். அது பாருங்க, ஒரு டிராப்பரை ஃப்ரீயா நமக்கு தந்துருவாங்க. அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும் மக்களே. பாருங்க, இருங்க, இப்ப டிராப்பர் வந்துரும் பாருங்க. இங்க பாத்தீங்களா, ஒரு கன்வேயர் பெல்ட் வந்திருக்கா. அது மூலியமா எக் வரும். இந்த எக் என்ன பண்றது? எக் ரெடி ஆகிட்டே இருக்கு மக்களே. அந்த எக்கை எடுத்துக்கிட்டா நமக்கு எக் கிடைச்ச மாதிரியா? ஓகே ஓகே. அந்த எக் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வைக்க சொல்றாங்க. இருங்க, அந்த இடத்துக்கு போவோம். இங்க எட்டை ப்ராசஸ் பண்ணுமா? ஓகே. பாருங்க மக்களே, நம்ம ஒரு 5-6 எக் எடுத்தோம்ல, அது எல்லாமே இப்ப டப்பாவா மாறிடுச்சு பாத்தீங்களா? இருங்க, இந்த டப்பாவை எங்கேயோ கொண்டு போனோம்னு நினைக்கிறேன். இந்த டப்பாவை விற்கணும். இந்த டப்பாவை வித்துட்டா காசு கிடைக்குது. ஓஹோ, வித்து யாரோ வாங்கின கணக்கு. புரியுது மக்களே? பாத்துக்கோங்க, இங்க எக் சேர்ந்துகிட்டே இருக்கா. நம்ம ஒரே டைம்ல எத்தனை எக் எடுக்க முடியும் தெரியலையே. எல்லா எக்கையும் எடுத்தாச்சு. இப்ப இந்த எக்கை எடுத்துட்டு போய் டக்குன்னு இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணணும். இதோ ப்ராசஸ்னு கொடுத்துட்டா அது டப்பா போடுது. இன்னும் ப்ராசஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல மக்களே, எவ்வளோ? ஒரு பேக்கேஜ் ரெடி ஆயிடுச்சா? இந்த பேக்கேஜை செல் பண்ணணும். செல் பண்ணா நமக்கு $20, அதாவது ஒரு வாட்டி நம்ம இது பண்ணா $20 கிடைக்குது. இருங்க, இங்க வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. என்ன ஆப்ஷனு? ஒயிட் எக் 2ன்னு கொடுத்தோன்னு இங்க வேற ஒரு எக் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, பாத்தீங்களா மக்களே, இப்போ எக் ரொம்ப அதிகமா வருது. ஓஹோ, ரைட், எக் அதிகமா வருது பாருங்க. பாருங்க, முட்டை எவ்வளோ முட்டை வருது பாருங்க. இந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த ப்ராசஸ் பண்ற இடத்துக்கு போய் ப்ராசஸ் பண்ணணும். இதோ முட்டையை ப்ராசஸ் பண்றோமா? ப்ராசஸ் பண்ணு. என்னப்பா ப்ராசஸ் பண்ண முடியல? ஐயோ, திடீர்னு ரொம்ப தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். எப்படின்னு தெரில மக்களே. திடீர்னு என் இடத்த விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டேன். ஷாப்பை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டு. திரும்பி இப்போ என் இடத்துக்கு போகிறது. டைக்கூனுக்கு. ஓகே, என் இடத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா? இது என்ன, எக்கு நிறைய இப்போ கிடைக்குதோ? சரி, இருங்க, முதல்ல ப்ராசஸ் பண்ணணும். நான் தெரியாதனமா போன வாட்டி ஷாப்புன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டேன். ஏன் எக்கை ப்ராசஸ் பண்ண? ஏற்கனவே ப்ராசஸ் ஆனதை எடுக்கணுமா? எடுத்தாதான் மக்களே ப்ராசஸே பண்ண முடியுது. இங்கே பாருங்க, இப்போ ப்ராசஸ் ஆகும் பாருங்க. ஓஹோ, ரைட்டு. ஏற்கனவே நான் கொடுத்ததே இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகுதா என்னன்னு தெரியலையே. ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகுதா இல்லை நான் ஏற்கனவே வச்சது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கா தெரியல மக்களே. ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக தாங்க இதாகிட்டு இருக்கு. இப்போ $110 என்கிட்ட இருக்கு. ஏதாவது வாங்கணுமே நான். $110 இருக்கு. இது எவ்வளோ? ப்ரௌன் எக்கையும் வாங்கி போடுவோம். ப்ரௌன் எக் 2 அதையும் வாங்கி போடுவோம். ஓகே, கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்க வேண்டியதான். என்னங்க, முட்டை இங்கேயே இருக்கு. நம்ம தான் எடுக்கணும் போலங்க இப்போ முட்டையை. ப்ரௌன் எக்லாம் இப்போ வருது பார்த்தீங்களா? இருங்க, இதெல்லாம் மிஷின்குள்ளே போட்டுருவோம். மிஷின்குள்ளே போட்டுட்டா அது வேலையை பார்க்கும். ஓகே, மிஷின்குள்ளே நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம லோடெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடுவோம். இங்கே பாருங்க, இதை விற்றா அடுத்தது வரும் பாருங்க. அடுத்தது வருதா? வந்துருச்சு. ப்ரௌன் எக்கும் வந்துருச்சுங்க இப்போ விற்கிறதுக்கு. ஓகே, ப்ரௌன் எக் விற்றா $30 கிடைக்குதுங்க. சூப்பர்ல. இருங்க, இதை வித்துடலாமா? ஓகே மக்களே, இன்னும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, $120 இருக்குது இப்போ என்கிட்ட. இந்த காசுக்கு என்ன வாங்கலான்றதை பார்க்கலாம். கடையை எப்படியாவது டெவலப் பண்ணணும். இது பாருங்க, எவ்வளோ முட்டை பாருங்க. வித்துடலாம். இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இது வரது ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. நான் கொஞ்சம் முட்டையை போட்டதுக்கே பாருங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. அது ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக அது முட்டையை எடுத்துக்கிட்டா என்னன்னு தெரில. வந்துக்கிட்டே தான் பாருக்கு. ஓகே, இப்போ $220 இருக்கு. $220க்கு என்ன வாங்க முடியும்னு பார்க்கலாமா? இன்னும் இது வலி $300 அங்க. அப்போ இந்த $220 எதையும் வாங்க முடியாது போல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு $300 சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். கடையை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணுறது. இது ஒரு ஃபேக்ட்ரி மக்களே. முட்டையெல்லாம் ரெடி பண்ணுவாங்களா? பல்கா முட்டையை ரெடி பண்ணுவாங்களா? ரெடி பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. முட்டை அது பாருங்க, முட்டை அங்கே கோழி முட்டை போட்டு வந்துட்டு இருக்கு போல. என்ன வரவே மாட்டேங்குது. ஓஹோ, இவ்வளோதான். மிஷினில் போட்டது காலி ஆயிடுச்சுங்க. முட்டை நான் நிறையா போட்டேன் பார்த்தீங்களா? அது காலி ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் பாருங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டோன்னா இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடியும். நீ போய் மிஷினில் போடுன்னு சொல்கிறாங்கங்க. மிஷினில் போட்டுற வேண்டியதான். ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஓகே, இனி வந்துக்கிட்டே இருக்கோம். சரி, இருங்க மக்களை, என்னென்ன வேணுமோ அதை வாங்கலாம். கொஞ்சம் காசை சேர்த்துட்டோன்னு இங்கே எல்லாத்தையும் வாங்கிடலாம்.
ஓகே இப்போ பாருங்க $40 கிடைக்குதுங்க. முதல்ல $20 தானே கிடைச்சது, இப்போ $40 கிடைக்குது பாருங்க. அந்த ப்ரௌன் முட்டை கொஞ்சம் சேர்ந்தா நிறைய காசு கிடைக்குது மக்களே. ஓகே, இப்போ $340 இருக்கு. என்னென்ன வாங்குறதுன்னு பார்ப்போமா முதல்ல. முதல்ல இது என்னதுங்க இது? இதெல்லாம் வந்து அந்த ரோப்ளெக்ஸ் காயின் தேவை. இது என்னங்க மேக்ஸ் ட்ராப்னு ஒன்று இருக்குங்க. சரி இதை வாங்கிடுவோம். ஓஹோ நிறைய, இங்கேயே நிறைய முட்டை சேருமா. முதல்ல கம்மி கம்மி இடம் தானே இருந்தது, கம்மி முட்டை தான் சேர்ந்தது. இப்போ பாருங்க பல்கா நிறைய முட்டை சேருது பாருங்க. ஓகே, வேற இங்கே ஒரு வால் போடலாமாங்க, ஆனால் அதுக்கு $250 தேவை. என்கிட்ட 240 தான் இருக்குது. ப்ரௌன் எக் 4 கொடுத்துடலாமா, $40 தான் வாங்கிடலாம். இனி நிறையா டாலர்லாம் கிடைக்கும். ப்ராசஸ் பண்ண அந்த காலின்ற மாதிரி சொல்கிறாங்க போலங்க. இருங்க போய் ப்ராசஸ் பண்ணி விட்ருவோம் இந்த எல்லா முட்டையும். எப்போ எவ்வளோ முட்டை பாருங்களேன். ப்ராசஸ் அந்த மிஷினில் போட்டு ப்ராசஸ் பண்ணிட்டோன்னா அது பாட்டுக்கு லோடு வந்துக்கிட்டே இருக்கும். ஓஹோ இங்கே என்னங்க கார்ட்போர்டு. இன்னொன்று ஒன்று வாங்க சொல்கிறாங்க, அது வாங்கிடலாம். இருங்க ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா இதை வாங்கிட வேண்டியதான். பார்த்தீங்களா நடுவில் ஒரு இது மாதிரி வந்துருச்சுங்க, செக்ஷன் மாதிரி வந்துருச்சு. இது மூலியமாக இன்னும் ஸ்பீடாக அந்த ப்ராசஸ் வேலைலாம் முடியும்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம இப்போ காசு சம்பாதிக்கணும், விற்கலாம். என்ன $20 தானா? சரி இதுக்கப்புறம் $40 கிடைக்கும் மக்களே. $40 கிடைக்கும் பாருங்க. $60 சூப்பருங்க. இப்போ அந்த மிஷின் நம்ம போட்டதுனால நிறைய காசு கிடைக்குதுங்க. இப்போ $60 பார்த்தீங்களா, $60 கிடைக்குது. இது எவ்வளோ டாலர் கிடைக்கும்? இதுவும் $60 சூப்பருங்க. ஃபுல்லாக அந்த ப்ரௌன் முட்டை தான் வருது. அதான் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, முட்டையிலேயே சாதா முட்டை நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது நாட்டுக்கோழி முட்டை. எப்பா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. செம்ம ஸ்பீடாக காசு சம்பாதிக்கிறவங்க இப்போ பார்த்தீங்களா. சரி இங்கே வேற ஏதாவது வாங்க முடியுமா பார்க்கலாம். இங்கே என்னது? அடுத்து வாங்குறதுக்கு $1000 தேவையா? என்கிட்ட அவ்வளோ டாலர் இல்லையே. சரி சேர்க்க வேண்டியதான், வேறு வழியில். மக்களே இங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுவோம். இங்கே போய் வித்துரு. ஓகே, இதுக்கு மேலே முட்டை போட வேண்டிய வரும்னு நினைக்கிறேன். முட்டை காலியாகி பார்ப்போம். வித்தாச்சு. என்னங்க இப்போ வெள்ளை முட்டையாகவே வந்துட்டுருக்கு. அதான் ப்ரௌன் முட்டை காலி போடுங்க, வெள்ளை முட்டையாகவே வந்துட்டுருக்கு. இதை வித்துடலாமா? ஓகே, என்ன வர மாட்டேங்குது. வருது. நம்ம ப்ரௌன் முட்டையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டு போங்க. என்ன சொல்கிறீங்க? ப்ரௌன் முட்டையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். இருங்க. எப்போ எவ்வளோ முட்டை சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா அதுக்குள்ளே. இருங்க எல்லா முட்டையும் எடுத்துப்போம். ப்ரௌன் ஆல்மோஸ்ட் எல்லா முட்டையும் எடுத்துட்டோம்ல. அது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால நம்ம இடத்துல போய் வச்சிடலாம். இருங்க இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன். இதில் போட்டணும், மிஷினில் போட்டால் அது வேலையை பார்க்கும். இருங்க இப்போ அங்கே போய் வர முட்டையெல்லாம் விற்புமா. ஓகே, ஐயோ சாரி, இந்த ஆப்ஷனை தெரியாமல் கிளிக் பண்ணிடுறேங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரௌன் முட்டையை சேர்ந்துலாம் வரும் பாருங்க. ப்ரௌன் முட்டை வருது பாருங்க. ப்ரௌன் முட்டை செம்ம காசு கிடைக்குதுங்க, $60 கிடைக்குது ப்ரௌன் முட்டைனா. ஓகே வித்தாச்சு. எங்கேயோ போக சொல்கிறாங்க அவங்க. இருங்க என்ன எங்கே போக சொல்கிறாங்க? என்ன ரொம்ப லாங்குக்கு போக சொல்கிறாங்க. இதை டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்கங்க, அது என்னன்னு பார்த்துருவோம். ஓஹோ இந்த இடத்துல இன்னும் ஸ்பீட் பண்ணுறதுங்க. பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுறது. இனி நிறைய முட்டை கிடைக்கும் மக்களே. எள்ளு முட்டைன்னுலாம் ஒன்று கிடைக்குது. சரி நம்ம எல்லாத்தையும் மிஷினில் போட்டு விட்ருவோம். மிஷின் கிட்ட போ. மிஷின் கிட்ட வந்தாச்சா, ப்ராசஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்ம விற்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே இப்படி வந்தாச்சு. இப்போ இதை விற்கிறமா நான். இருங்க ஷாப்லலாம் போய் என்ன வாங்க முடியுன்றதை பார்க்கணும் மக்களே. முதல்ல இருங்க ஷாப்பில் போய் எனக்கு தெரிஞ்சு பெட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க வித்துரு. ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, ஷாப்பில் வந்து ஓஹோ இங்கே ரைட்டு. முட்டை வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை விற்றா $60. ஓகே நிறைய இப்போ $500 சேர்த்துருக்கேன் மக்களே. என்ன வாங்கணும்? அந்த ஏரோ மார்க்கை காட்டுதுன்னா முக்கியமான விஷயத்தை அது வாங்க சொல்லுவாங்க. இப்போ என் ஏரோ மார்க் எங்கேயோ போக சொல்லுது பாருங்க. எங்கே போக சொல்லுது? முக்கியமான விஷயத்தை இது வாங்க சொல்லும். ஓஹோ எல்லோ எக்கையும் வாங்கிடலாம். ரைட்டு, எல்லோ எக்கில் 4 இதையும் வாங்கிடலாம். ரைட்டு பாருங்க, இப்போ எல்லோ எக்லாம் வருது பாருங்க. எல்லோ எக்குனால நிறைய காசு நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்மளை முக்கியமான விஷயத்த மட்டும் அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம் மக்களே, அப்போ தான் நிறைய காசு கிடைக்கும். ஓகேவா? சரி இங்கே போயிட்டு ப்ராசஸ் பண்ணிடணும். ப்ராசஸ் பண்ணிட்டா அது வர இடத்துக்கு போய் எடுக்க வேண்டியது தான். இங்கே தானே வரும். விற்க ஆரம்பிச்சிடலாமா. ப்ரௌன் எக் 60. இப்போ எல்லோ எக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு $80 கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை விற்றா அது எல்லோ 120. செம்ம காசுங்க இது. பாருங்க மக்களே, $120 கிடைக்குது. எப்பா $60 எங்க, 160 எங்கங்க. சூப்பருங்க. ஐயோ இப்போ பாருங்க எல்லோ காலி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க திரும்பி ப்ரௌனே வந்துட்டு இருக்கு. இந்த ப்ரௌனை விட இப்போ எல்லோ தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லோ செம்ம காசு கிடைக்குதுங்க. ப்ரௌன் கூட பரவாயில்ல, ப்ரௌனை விட ஒயிட் வரும் இதுக்கப்புறம் பாருங்க. ப்ரௌனு காலியே ஒயிட் வரும். ஒயிட்டெல்லாம் விற்றா காசே கிடைக்காதுங்க, வேஸ்ட்டுங்க. இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒயிட் வர ஆரம்பிக்கும் பாருங்க. பரவாயில்ல ப்ரௌனு தான் வந்துட்டு இருக்கு. ஒயிட் வந்துருச்சுன்னா நம்ம போய் எல்லோ எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்னும் ப்ரௌன் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் வந்தால் மட்டும் நான் எல்லோவை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போ ப்ரௌன் வந்துக்கிட்டே இருக்குங்க. ப்ரௌனா ஒயிட்டா? ப்ரௌனு தான். இதை எடுத்துருவோமா. ரைட்டு, அடுத்து
அடுத்து ப்ரௌன் தாங்க. என்ன ப்ரௌனே இவ்வளோ வந்துட்டு இருக்கு, நிறைய ப்ரௌன் இருக்கோ? ஐயோ, வெள்ளை முட்டை வந்துச்சுங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. போய் நம்ம மஞ்சள் முட்டை எடுப்போம். ஏய், இது வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்கங்க. ஏய், எவனோ ஒருத்தர் நம்ம இடத்துக்கு வராங்க. ஏய், இது பொண்ணா? இது நம்ம இடத்துக்கு வந்து என்ன பண்ணுது இது? இது வந்து ப்ராசஸோட ஸ்பீட் அதிகமாக்குறாங்க. வாங்கிடலாம். வாங்கியாச்சு. ஓகேவா, வாங்கிட்டேன். இருங்க, முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, கலெக்ட் பண்ணு, கலெக்ட் பண்ணு, கலெக்ட் பண்ணு. இங்கே ஏதோ வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்கங்க. ஓய், ப்ளூ எக் அங்கே, ப்ளூ எக்கும் வாங்கிப்போம். ப்ளூ கலரில் இப்போ ஒரு எக் வந்திருக்கோங்க. ஓகேவா, மிஷினில் ப்ராசஸ் பண்ணிடுவோம். மிஷினில் ப்ராசஸ் பண்ணிட்டா போய் நம்ம எடுக்கிறது தான் மக்களே வேலை. அந்த பொண்ணு ஓடிடுச்சு. அது தெரியாதனமா நம்ம இடத்துக்கு வந்துட்டு இருக்க போல ஓடிடுச்சு. ஓகேவா, வித்துடலாம். 30. இது பாருங்க, இப்போ எல்லோ வரும் பாருங்க. இதுக்கப்புறம் ப்ளூவும் எடுக்கலாம் மக்களே. ப்ளூ அந்த இடத்துல சேர ஆரம்பிக்கும். ப்ளூ வித்தா எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியல. இருங்க, உங்களுக்கு நான் வித்து காட்டுறேன். இப்போ எல்லோக்கு $170 கிடைக்குதுல, ப்ளூக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் பாருங்க. ஐயோ சி, திரும்பி ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சா? இது ப்ரௌன்லாம் எனக்கு வேணாம்ப்பா. இப்போ நான் ப்ளூவை விற்க போகிறேன். ப்ளூ எங்க, ப்ளூ எங்க, ப்ளூ எங்க? ப்ளூ, ப்ளூவை இன்னும் எடுத்துக்கலாமா? வந்துருச்சுல ப்ளூ. என்னங்க ப்ளூ இன்னும் ஒன்று கூட வரல. ஓஹோ, இன்னும் நிறைய வாங்கினாதான் ப்ளூ வருமா? ஐயோ சே, ப்ளூ கிடைக்கும்னு ஆர்வமாக வந்தனே. ப்ளூ இன்னும் வர ஆரம்பிக்கல மக்களே. வந்துருச்சு, வந்துருச்சு பாருங்க. வருது 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 வருது. சூப்பர். ப்ளூவும் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மிஷினில் போட்டால் முதல்ல ப்ளூவை தான் அனுப்பி வைக்கும் பாருங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப காஸ்ட்லி முட்டையை தான் முதல்ல ப்ராசஸ் பண்ணும். இப்போ பாருங்க, இந்த பாக்ஸ் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ப்ளூ தான் வரும் பாருங்க. இந்த பாக்ஸ் எடுத்துட்டேன்னா இப்போ ப்ளூ தான் வரும் பாருங்க. சொல்ல ப்ளூ தான் வந்திருக்கா. இது எவ்வளோ? $250 கிடைக்குதுங்க. செம்மங்க. ஓகே ஓகே. இப்போ ப்ளூ அங்கே நிறைய சேர்ந்துருக்கோம்ல. இனி ப்ளூ எல்லோ மட்டும் தான் நம்ம வியாபாரமே பண்ண போகிறோம் மக்களே. நம்மளுக்கு இந்த ஒயிட்டு ப்ரௌன்லாம் செட் ஆகாது. ப்ளூ எல்லோ மட்டும் வியாபாரம் பண்ணலாம். சரியா? எல்லோ வருது. எல்லோ வரது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நான் எடுக்க போயிடுவாங்க. ஆஹா, ப்ரௌன் வருது. ப்ரௌன்லாம் எனக்கு வேணாம். இன்னும் இப்போ ப்ளூவு ரெட், இதுக்கப்புறம் ப்ளூவு அந்த எல்லோ மட்டும்தான் நம்ம வியாபாரமே பண்ண போகிறோம் மக்களே. ஓகேவா, மிஷினில் ப்ராசஸ் பண்ணிடுவோம். ப்ராசஸ் பண்ணிட்டா முதல்ல ப்ளூ வரும், அடுத்து எல்லோ வரும். அது மூலியமாக நான் நிறையா சம்பாதிப்பேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் $1200 டக்குன்னு சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ வருமா? $240. $320. சரி சரி. ஐயோ, என்ன ஒரே டப்பாவில் அது முடிஞ்சிருச்சு? என்னங்க இது ஒரே டப்பாவில் முடிஞ்சிருச்சுங்க அது? ஆஹா, ப்ரௌனும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வேலையாகாது. நம்ம வேறு ஏதாவது வாங்கலாமா? வச்சுருக்க காசை வச்சு இங்கே ஒன்று வாங்க சொன்னாங்களே, வாங்கிட வேண்டியதுதான். பார்த்தீங்களாங்க, இன்னும் அதை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டோங்க. சூப்பருங்க. இன்னும் நல்ல விலை விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டோமா? இருங்க, இதை வாங்கிடுறேன். இங்கே போய் பச்சை கலர் முட்டை. இன்னும் பச்சை கலர் முட்டை வரலையா? அடுத்து பச்சை கலர் முட்டை தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இது ப்ளூ எக்கில் 3. இதை வாங்கிக்கலாம். இது வாங்கினா நிறைய ப்ளூ முட்டை வரும். இதை வாங்கிட்டா நிறைய ப்ளூ முட்டை வரும். இனி நிறைய ப்ளூ முட்டை வருங்க. பாருங்களேன், நீங்கள் என்ன பாருங்கள், இதுக்கப்புறம் நிறைய ப்ளூ முட்டை வரும். இங்கே க்ரீன் எக், அதை பாருங்கள். க்ரீன் எக்கு கேட்டுட்டாங்க பாருங்க. ஆனால் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை மக்களே. இருங்க, போய் நான் இதை ப்ராசஸ் பண்ணி விற்றா தான் எனக்கு காசு கிடைக்கும். ப்ராசஸ் பண்ணிட்டேன். இங்கே போய் எடுக்க வேண்டியது தான். ஓகேவா, இங்கே போய் ஒவ்வொன்றா விற்க வேண்டியது தான். விற்கணும். ப்ளூ வருதா? விற்கலாமா மக்களே? விற்றுட்டேன். வா 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 வா, ப்ளூவா? விற்றுட்டேன். எல்லோ வர ஆரம்பிச்சிருச்சா? ரைட்டு மக்களே, எல்லோ வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லோ கூட ஓகே. ஆனால் இந்த ப்ரௌனு ஒயிட்லாம் இதுக்கப்புறம் வேணாம் மக்களே நமக்கு. ஓகேவா, எல்லோ வந்துருச்சு. விற்றுட்டு அங்கே ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் மக்களே. அதை வாங்கி விட்டுலாமா? இன்னும் வாங்கணும்னு நினச்சேன். க்ரீன். எஸ் மக்களே, க்ரீன் வாங்கிடலாம். எஸ், க்ரீன் வாங்கிட்டேன். மக்களே, இந்த கேமை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் லைக் போடலன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.